எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பாசிப்பருப்பை வச்சு எப்போவுமே நம்ம கூட்டு, பொரியல், சாம்பார் இந்த மாதிரி செய்யாமல் இன்றைக்கி நான் உங்களுக்கு பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி ஒரு அருமையான அல்வா ரெசிபி தான் காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு அல்வா செய்ய நான் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சிருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது 250 ml கப். இந்த பருப்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு அகலமான பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சு அது மேலே இந்த ஊறின பருப்பு போட்டு தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா கிச்சன் டவல் யூஸ் பண்ணி கூட இந்த எக்ஸ்ட்ரா தண்ணி, எக்ஸஸ் மாய்ஸ்சர் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படியே செய்யுங்க. பருப்பில் ஈரப்பசை சுத்தமாக காஞ்சதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி 2 சுத்து பல்ஸ் மோடில் வச்சு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாம அதே சமயம் பருப்பு முழுசாக தெரியாத அளவுக்கு கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச பருப்பை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி 1/2 கப் முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்து வறுத்துக்கலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. இது கூட ஸ்லைஸ் பண்ண பாதாம், ஸ்லைஸ் பண்ண பிஸ்தாவும் சேர்த்து வறுத்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் பொன்னிறமா வறுப்பட்டதும் ஸ்டோவ்லேருந்து எடுத்துட்டு தனியாக வச்சிடலாம். அதே பேனில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி திராட்சையை சேர்த்து பொரிச்சு அதையும் எடுத்து நட்ஸ் கூட வச்சிடுங்க. ஒரு அகலமான பேன் எடுத்து 1/4 கப் நெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட அரைச்ச பாசிப்பருப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பருப்புல இருக்கிற அந்த மாய்ஸ்சர் எல்லாம் வத்துற வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்க, பருப்பு எல்லாம் எப்படி உதிரி உதிரியா வறுப்பட்டு இருக்குன்னு. நான் இதை ஒரு 15 நிமிஷம் வறுத்திருக்கேன். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கப் அளவுக்கு பாலும் சேர்த்துக்கலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விடுங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. நெய்யை தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி செய்ய போகிறோம். இப்போ பருப்பு எடுத்த அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. சர்க்கரை எல்லாம் கரைஞ்சு அல்வா நல்லா திக்காக ஆயிட்டு வருது. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, பருப்பு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரையை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் 1/4 கப் நெய் ஊற்றிக்கலாம். அல்வா நல்லா திரண்டு வருது. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்க்குறேன். இப்போ வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, பாதாம், திராட்சையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் நட்ஸை கார்னிஷ் பண்ணுறதுக்காக தனியாக எடுத்து வச்சிருக்கேன். அருமையான இந்த பாசிப்பருப்பு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாகவும் வாசனையாகவும் இருக்கும். மேலே கொஞ்சம் நட்ஸை தூவி சர்வ் பண்ணலாம்.
பண்டிகைக்கு இல்லைனா உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்போது இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அல்வாவை செஞ்ச உடனே சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணுன்னா கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.